அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் அவங்களுடைய கேலக்ஸி ஃபோல்ட் அப்படிங்கிற ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹுவாவே பார்த்தோம் அப்படின்னா மேடெக்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கு நடுவில் நோக்கியா பார்த்தோம் அப்படின்னாக்கா பல மாதங்களாக பல வருடங்களாக லீக்ஸ் வந்துட்டு இருந்த அவங்களுடைய நோக்கியா 9 Pureview அப்படிங்கிற 5 கேமரா ஃபோனை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு கேமராவில் பிக்சல் பண்ணிட்டு இருக்காத இந்த நோக்கியா 9 Pureview 5 கேமராவை வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. நோக்கியா 9 Pureview இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நோக்கியா 9 Pureview. ஸோ எப்பயும் போல நம்மளுடைய எல்லா வீடியோஸ் மாதிரி இதில் முதல்ல டிசைன் டிஸ்பிளேன்னு பேசாமல் இதோடைய ஒரே விற்பனை புள்ளியாக இருக்க போகிற அந்த கேமராஸை பற்றி நம்ம வந்து பேசலாம். பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா 5 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா கேமரா பம்ப் இல்லாமல் அந்த பேக்கோட சேர்த்து ஃப்ளஷ்டாக வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்கான ஃபீலை கொடுக்குது. மேலும் இந்த நோக்கியா 9 Pureview கிளாஸ் பாடி அப்படிங்கிறனால அந்த 5 கேமரா செட்டப் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். பட் இந்த 5 கேமரா செட்டப்பில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒயிட் ஆங்கிள் சென்சாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அது எதுவுமே கிடையாது. 5 கேமரா சென்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஃபோக்கல் லென்த், அதாவது ஒரே டிஸ்டன்ஸ். இதுதான் டெலிஃபோட்டோவும் கிடையாது, ஒயிட் ஆங்கிள் எதுவுமே வந்து கிடையாது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 சென்சார் வந்து மோனோக்ரோம் இமேஜஸ் வந்து ஷூட் பண்ணும். 2 வந்து கலர் இன்ஃபர்மேஷன்ஸுக்கான நார்மல் ஒயிட் ஆங்கிள் சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெலிஃபோட்டோ, ஒயிட் ஆங்கிள், அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் டீடைல்ஸ் அண்ட் அந்த டைனாமிக் ரேஞ்ச் அதிகமாக கேப்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த 5 சென்சார்ஸும் பயன்படுத்த போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. 5 கேமராஸுமே பார்த்தோம் அப்படின்னா சேம் மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் f1.8 அபர்ச்சரால தான் 5 கேமரா சென்சார்ஸும் இருக்குது அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேமரா சென்சார்ஸ் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா டீடைல்ஸ் மற்றும் டைனாமிக் ரேஞ்சுக்காக மட்டும்தான் பயன்பட போகுது. எந்த ஒரு ஒயிட் ஆங்கிள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மேலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் உங்களுக்கு டெப்த் இன்ஃபர்மேஷன் அதிகமாக கிடைக்கும் மோனோக்ரோம் சென்சார் பயன்படுத்திக்கிறதுனால. அப்படிங்கிறனால போர்ட்ரேட் மோடுடைய எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மேலும் நோக்கியா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ரா இமேஜஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. மேலும் ஃபோட்டோ எடுத்த பிறகு உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் வச்சுக்கிறதுக்கும் இந்த ஃபோனில் அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் ஃப்ரண்ட் கேமரா இல்லாமல் இருக்காது. ஸோ ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃபீஸ்க்காக. இப்போ நம்ம டிசைனை பற்றி வந்து பார்க்கலாம். டிசைன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாச், வாட்டர் ட்ராப் நாச், பஞ்ச் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் கொஞ்சம் பார்க்க அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். பேக் லைன் கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5.99 இன்ச் கொண்ட குவாட் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு OLED டிஸ்பிளே அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த டிஸ்பிளேக்குள்ளேயே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்தது ப்ராசர். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2019 நம்ம இருக்கோம். பட் இந்த நோக்கியா 9 Pureview பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருடத்துடைய ஸ்னாப்டிராகன் ஃபிளாக்ஷிப் ப்ராசராக இருக்கிற ஸ்னாப்டிராகன் 845 வந்து வந்திருக்கு, 855 இல்லாமல். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்கிரேட் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ S10 855 வந்துட்டு எல்லா ஃபோனுமே இனிமேல் 855 வரப்ப இவங்க கண்டிப்பாகவே வந்து ப்ராசர்லையும் லேட்டஸ்ட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 6GB RAM 128GB இன்டர் மெமரி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆண்ட்ராய்ட் 5 அடிப்படையாக கொண்டு வந்த ஆண்ட்ராய்டு 1 ப்ராஜெக்ட் கீழே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் சொல்லவே தேவையில்லை. நோக்கியா தி பெஸ்ட்டாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்டில் ரொம்பவே ஃபாஸ்ட்டான அப்டேட், செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாமே வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. பேட்டரியை பொறுத்தவரையும் 3320 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. USB Type-C போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. பட் ஸ்கிப் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ஹெட்ஃபோன் ஜாக்கை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோக்கியா 9ல் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. அடுத்தது கடைசியாக விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக $699, அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 50,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வருது, அஃபிஷியலாக இதோடைய விலை என்ன அப்படிங்கிறது இப்போ வரையும் தெரிய வந்த பிறகு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நோக்கியா 9 Pureview. ஸோ இந்த 5 கேமராஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரே மைய கருவாக வந்து இருந்துச்சு. பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஜஸ்ட் டீடைல்ஸ்க்காக அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து அந்த அளவு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பிகாஸ் எனக்கே அட்லீஸ்ட் ஒரு ஒயிட் ஆங்கிள் சென்சாராக இருக்கும் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அது இல்லை. பட் டீடைல்ஸ் மற்றும் இது என்னதான் இருந்தாலும் சாஃப்ட்வேர் இவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க, கூகுள் அளவுக்கு பிக்சல் 3 அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ பிக்சல் 3 vs நோக்கியா 9 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நோக்கியா 9 கண்டிப்பாக லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் அகடாக இருக்காது அப்படிங்கிற என்னுடைய எதிர்பார்ப்பு. பட் நான் இன்னும் யூஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் செக் பண்ணிட்டு அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ நோக்கியா 9 Pureview பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடந்த வருடத்துடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசர் மற்றும் இந்த 5 கேமராஸ், மேலும் அந்த க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் UI அப்டேட்ஸுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது போல இந்த நோக்கியா 9 Pureview இந்தியாவில் 50,000க்கு விட கொஞ்சம் அதிகமான விலையில தான் வரும். அந்த விலைக்கு நோக்கியா 9 நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி இந்த மாதிரி 5 கேமராவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு அப்படிங்கிற உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்து நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.